ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காதல் படத்தில் நடிச்ச நடிகை சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க சிம்பு மேலே வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அது என்ன புகார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே லைட்டாக சிம்புவால் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த சமயத்தில் இவங்க பீக்கில் இருந்த ஒரு டைம் தானா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்து சிம்பு வந்துட்டு வல்லவன் படத்தில் இவங்களை நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவங்க கிட்ட சொன்ன கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களும் சிம்புவும் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறாங்க. சிம்புவுக்கு சந்தியா மேலே ஒரு அபரிவிதமான காதல், ஒரு சைக்கோத்தனமான காதல். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்லவ் ஆயிடுது. அதுக்கப்புறமா சிம்பு அந்த காதலுக்காக இவங்களை கடத்துறது தான் அந்த படத்துடைய கதையாகவே இருந்துச்சாம். ஆனால் நயன்தாரா எப்போ இந்த படத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்களோ அப்பவே அந்த படத்துடைய கதை முழுக்க முழுக்க மாறி போச்சு. என்கிட்ட சொன்ன கதையே வேற, அதுக்கப்புறமா நடந்த விஷயமே வேற. சிம்பு ஜஸ்ட் என்ன வந்துட்டு கொஞ்ச நஞ்ச சீனுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கதையே முழுக்க முழுக்க மாறிடுச்சு. இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருடமா இவங்க தமிழில் கிடையாது, சினிமாவிலே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சமீபத்தில் சீரியலுக்குள்ளே வந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாதுன்ற போது ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நான் பீக்கில் இருந்தேன். எந்த ஒரு படத்துலையுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தோழியாக நடித்ததே கிடையாது. ஸோ இவருமே வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தான் என்னை அப்ரோச் பண்ணார். பட் ஆனால் நயன்தாரா கதைக்குள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே என்னுடைய டோட்டல் இமேஜ், என்னுடைய டோட்டல் கதாபாத்திரம் அப்படியே வேற மாதிரி மாற்றிட்டாங்க. இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிம்பு என்ன அந்த இடத்துல வந்துட்டு நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. ஒருவேளை அந்த படத்தில் நான் நடிக்காமல் இருந்திருந்தா நான் கண்டினியூஸாக ஹீரோயினாகவே நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த படத்தினால தான் வந்துட்டு எனக்கு அந்த ஹீரோயின் அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அதிரடியான ஒரு புகாரை முன்னெடுத்து வச்சிருக்காங்க சந்தியா. தற்போது இது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக வந்துட்டு பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.